ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டிசைனுக்கு பேட்டர்ன் வந்து நம்ம போட போகிறோம். கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேல் ரவுண்டுக்கு 3 இன்ச் ஹைட்டும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நெக்கோட ஹைட்டுக்கு 6.5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் ஓகேங்களா. மேலே குறிச்சிருக்கக்கூடிய அதே அகலத்தை தான் கீழேயுமே குறிச்சிக்கணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்கேலப் வந்து போட போகிறோம். அதனால 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். உள்பக்கம் தான் போடணும், வெளிப்பக்கம் போடக்கூடாது. இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா அரைவட்டம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு முழு தேங்காயை உடைச்சோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த அரை மூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃபில் தான் இருக்கும். கீழே பாருங்கள், இந்த மாதிரி சேஃபில் நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக பாருங்கள், இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரைய போகிறோம். குட்டி குட்டி ஸ்கேலப் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த மடிப்பு பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கேல் யூஸ் பண்ணும்பொழுது அந்த லைனை ஒட்டியே தான் ஸ்கேல் இருக்கணும். மேலேயும் கீழேயும் ஏற்றியும் வரக்கூடாது, இறக்கியும் வரக்கூடாது. அந்த லைனை ஒட்டியே நம்ம வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி லென்த்து வீடியோவில் இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நான் போட்டிருப்பேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அரைவட்டமாக போடாமல் வேறு ஒரு சேஃபில் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. இப்போ நம்ம படத்தில் இருக்கிற மாதிரி அதே பேட்டர்ன் தான் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கங்க. அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டிஸ்டன்ஸில் அதே சேஃப்லையே நம்ம வந்து லைன் போட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. புதுசாக பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லைனை ஒட்டியே தான் அந்த ஸ்கேலப் வந்து போடணும். மேலே ஏற்றியும் வந்துடக்கூடாது, கீழே இறக்கியும் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அந்த டிசைன் போட்டோம்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ அழகாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.